27th வந்து மலேசியால வந்து ஆடியோ லான்ச் வந்து நடத்த போறாங்க. ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச். மலேசியா கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிறைய ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து அதை கடைபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அங்க வந்து எதுவுமே அரசியலை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் எனக்கு வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்படியும் பேசினாலும் உங்களுக்கு வந்து பெரிய பனிஷ்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயனுக்கே வந்து ஒரு வார்ன் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆடியன்ஸு ஃபேன்ஸுக்கும் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. டிவிக்கு சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து அங்கே கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? டிவிக்கு ஃப்ளாகு, டிஷர்ட்ல டிவிகேன்னு போட்டிருக்குது, டிவிகேவோட கேப்பு, இந்த மாதிரி டிவிக்கு சம்மந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த திங்ஸுமே உள்ள அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே வச்சு அரசியல் சம்மந்தப்பட்டதும் பேசக்கூடாது, ஃபேன்ஸ் யாருமே டிவிகேன்னு சொல்லி கத்தக்கூடாது. அப்படி கத்துனாலும் சரி, டிவிக்கு சம்மந்தப்பட்டது ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாலும் சரி ஃபைன் போடுவோம், அதையும் மீறினீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்காங்க மலேசியா கவர்மெண்ட். அதனால கண்டிப்பாக இங்கேருந்து போகிற விஜய் ஃபேன்ஸும் சரி, அங்கே உள்ள விஜய் ஃபேன்ஸும் சரி, அங்கே போய் நல்லா வந்து ஆடியோ லான்ச்சை என்ஜாய் பண்ணி பாருங்க. அங்கே வச்சு அரசியல் பற்றி எதுவுமே கத்தாதீங்க, அரசியல் பற்றி எதுவும் பேசாதீங்க. அங்கே எதுவும் இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட விஜயனை வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு எதுவுமே வந்து இன்டர்வியூ கொடுக்காதீங்க, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக அவங்க கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் டிக்கெட் வாங்கியிருப்பீங்க மலேசியாவில் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு டிக்கெட் வாங்கியிருப்பீங்க. அந்த டிக்கெட்டுக்கு பேக் சைட்லேயே வந்து அவங்க எல்லாமே ப்ராப்பராக வந்து போட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்ட்டு. அதனால கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து போகிறவங்க விஜய் ஃபேன்ஸ் யாருமே வந்து டிவிக்கு சம்மந்தப்பட்டது யாருமே பேசாதீங்க. அங்கே போய் நல்ல ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு மட்டும் கண்டிப்பாக வாங்க.